நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த செய்திக்காக ஜெபிப்போம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் வாரும், எங்களோடு கூட நீர் பேசும். இந்த கானான் பயணத்தில் எங்களை வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, இந்த பரம கானான் பயணத்தில் நாங்கள் வெற்றியாய் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கானானுக்கு செல்லுகிற இந்த பயணமானது அநேக ஆசீர்வாதங்களும் அநேக பிரச்சனைகளையும் உள்ளடக்கியது. எல்லாருடைய வாழ்வும் அப்படித்தான். ஆனால் கானான் பயணத்திலே செல்லுகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் போகிற இடம் என்னவென்று நமக்கு தெரியும். அநேகருக்கு போகிற இடம் என்னவென்று தெரியாது. ஆனால் கானான் பயணத்திலே இருக்கிற நமக்கு தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்ட, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற நம் ஒவ்வொருவரும் பரம கானானுக்கு செல்லுகிற அந்த பாதையில் தான் இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பரம கானானுக்கு செல்லுகிற இந்த பாதையிலே பல தடைகள் வருகிறது. அதை நாம் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் உண்டு. அதையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் யாத்திராகம புஸ்தகத்தில் இருக்கிற 40 அதிகாரங்களின் அடிப்படையில் நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது வனாந்தரத்திலே அவர்கள் சந்தித்த 3 மிக பயங்கரமான தடைகள். 3 தடைகள்: உலகம், மாம்சம், பிசாஸ். அந்த நாட்களில் 1964-65களில் பாடல் எழுதும் பொழுது எமிலண்ணே ஒரு பாட்டு எழுதினாங்க. உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமை நான் பாவியாகவே திகழ்ந்தேன், என்னையா நேசித்தீர், உம்மை மறந்த ஒரு துரோகி நான் என்று தன் அனுபவத்தை அப்படியே பாடலாய் எழுதி கண்ணீரோடு பாடினார்கள். அந்த பாடலை அவர்கள் மிஷனரி கன்வென்ஷனிலே பாடுவார்கள். அந்த நாட்களில் 70களில் சொல்கிறேன். அந்த பாடலை கேட்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதியிலே இருந்து ஏராளமான வாலிபர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு நான் எடுக்கிற இந்த தீர்மானம் என்றைக்கு நான் கைவிடாமல் காத்திட அருள் புரியும் என்று சொல்லி அந்த பாடல் முடியும். எனக்கு அன்பானவர்களே, 3 மிக பயங்கரமான தடைகள் நமக்கு இருக்கிறது. ஒன்று உலகம். நாம் வாழ்கிற இந்த உலகமே நமக்கு எதிராய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்கு முதலாவது ஆசை காட்டும், கவர்ச்சி காட்டும், இச்சைகளை தரும். அதை நாம் மறுத்து விட்டால் இந்த உலகம் உக்கிர கோபத்தோடு நம்மை எதிர்த்து வரும். அப்படி நம்ம தியானித்தோம். அதுதான் உண்மையும் கூட. 2வது மாம்சம். ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாம்சத்தோடே தான் நம்ம வாழணும் கடைசி வரைக்கும். மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நோவு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், இச்சைகள் அவனை தாக்கிக்கிட்டே இருக்கும் எல்லா வயதிலையும். மாம்சத்தை ஜெயிக்கணும். அதை பற்றி கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்றைக்கு இந்த 3 பெரிய காரியங்களில் 3வது சத்துரு, எதிரி யாருன்னா பிசாசு. நேரடியான சத்துரு நமக்கு. இந்த உலகத்தில் இருந்து வருகிற பிரச்சனைகளுக்கும் பிசாசு தான் காரணம். நமக்கு எதிரியாய் வருகிற நம்முடைய மாம்சத்தை தூண்டி விடுறதும் பிசாசு தான். இப்போ 3வது பிசாசே நேரடியாய்
நமக்கு எதிர்த்து வருகிறான். இந்த பிசாசு ஒரு நயவஞ்சகன், மகா தந்திரம் உள்ளவன். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் வடிவத்தில் சர்ப்பங்கிறது அது ஒரு ஊரும் பிராணி, பாம்பு. அந்த வடிவத்தில் அவன் உள்ள வந்தான். உள்ள வந்தவன் பேசுகிறான். சர்ப்பமானது எல்லா விலங்குகளையும் விட மகா தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஆக பிசாசினுடைய குணம் தந்திரமாய் நம்மை ஏமாற்றுவது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போதுமே சாத்தான் முழு பொய் சொல்ல மாட்டான், முழு உண்மையும் சொல்ல மாட்டான், ரெண்டையும் கலந்து பேசும். இப்போ உலகத்துக்கே டிராஃபிக் சிக்னல் கொடுத்தது நம்ம ஆண்டவர் தான். ரெட்டு கிரீன், ஊரிம் தும்மிம், 2 மார்பதக்கங்கள், விலையேறப்பெற்ற ஸ்டோன்ஸ். இதை ஆசாரியனுடைய மார்பதக்கத்தில் வச்சு தச்சிருப்பாங்க. மகா பரிசுத்தலத்தில் இருட்டு நிறைஞ்ச வெளிச்சம் இல்லாத அந்த இருட்டில் போய் நின்று அந்த கிருபாசனத்துக்கு முன்னால் ஆசாரியன் அப்படியே கையை தூக்கி, ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு கேட்டார். அந்த இருட்டில் ரெட் கலர் அந்த கல் அப்படி பளிச்சுன்னு லைட் அடிக்கும், அல்லது க்ரீன் கலர் லைட் அடிக்கும். ரெட்டு லைட் அடித்தா போகாத, யுத்தத்துக்கு இப்போ போக வேண்டாம்னு அர்த்தம். க்ரீனில் லைட் அடிச்சதுன்னா போகலாம். அந்த 2 சிக்னல் தான், ஸ்டாப் கோ. நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 2க்கு இடையில ஒரு எல்லோ லைட்டை கொண்டு வச்சிட்டான். அதுதான் மக்களை குழப்புது. நிறைய ஆக்சிடென்ட் காரணம் தான். எல்லோ போட்ட உடனே சரன்னு இழுத்துருவோம், ஆக்சிடென்ட் ஆகிடும். சென்னை போன்ற பெரு நகரங்களில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அடிக்கடி பார்க்கலாம். அதே மாதிரி தான் பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். பிசாசை நம்ம சரியாக எடை போடணும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. ஒரு சில தமிழ்நாட்டு பெரிய ஊழியர்கள் பிசாசின் ஆவியினாலேயே இயக்கப்படுகிறவர்கள், வெளியே தெரியாது. பிசாசின் ஆவியினால் இயக்கப்படுறவங்க, ஆனால் ஊழியக்காரர்கள் மாதிரி இருப்பாங்க. வெளியில் ஊழியக்காரங்க மாதிரியே செயல்படுவாங்க, ஊழியக்காரங்க மாதிரியே பேசுவாங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது விஷப்பாம்பு. நிறைய பேதையான மனிதர்கள் அவங்கள நம்பி கெட்டு போகிறாங்க. சாசு நயவஞ்சகமானவை. தோட்டத்தில் ஏமாத்துறான், ஏவாள்கிட்ட ஏமாத்துறான். 6000 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான், இப்பவும் ஏமாத்துறான். இப்போ எங்கே பார்த்தாலும் இது கடைசி காலம், எங்கே பார்த்தாலும் பொய். யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் வருகிற செய்திகளில் எத்தனை % உண்மை இருக்குது பாருங்கள். 1% இருக்குமா? பூரா பொய். நாங்கள் ஒரு மருந்து வச்சுருக்கோம், இது அப்படியே தடவிட்டிங்கன்னா அப்படி வெள்ளையாக மாறும்பா. நீங்கள் செய்து பாருங்கள், மாறாது. அப்படி மாறினா தான் எல்லாருமே வெள்ளையாயிருவாங்கல்ல. அப்படி மாறாது. பொய் எங்கே சூழ்ந்தாலும் பொய். காரணம், பிசாசு அப்படி நெருக்கிக்கிட்டு வர்றான். இதற்கு நடுவில் சத்தியத்தை பேசுகிற, உண்மை பேசுகிறவர்களாய் இந்த பிசாசை நாம் ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கிறது எப்படின்னு பார்த்தோம், மாம்சத்தை ஜெயிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வாரத்தில் அல்லது இந்த திங்கட்கிழமை பிசாசை ஜெயிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் அன்பானவர்களே. பிசாசை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 மறந்துடாதீங்க.
அவனை ஜெயித்தார்கள்னா பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த 2 காரியம். ஒன்று, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டவர்களை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே மூழ்கி எழுந்த தேவ பிள்ளைகளை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அவனால் தொடக்கூட முடியாது. தூரத்தில் தான் நிற்கணும். இயேசு அப்படின்னு சொன்னால் நடுங்கி அலறி ஓடி விடுவார். அவனை ஜெயிக்கிறது சுலபம். இயேசுவின் இரத்தம் நம்மேல் இருக்க வேண்டும். அதான் ஃபாதர் பாட்டு, இரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தொடாது, நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் என்று பாடினார். அது எவ்வளவு உண்மை தெரியுமா? வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், அப்படின்னா பிரசங்கத்தினால் அல்ல, வசனத்துக்கு சாட்சியாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சாத்தானை ஜெயிக்கும், பிசாசை ஜெயிக்கும் ஜெயம் நமக்கு சுலபமாய் கிடைக்கும். வசனத்தின்படி வாழணும். வசனத்தின்படி வாழாமல் நம்ம அதில் தப்பு பண்ணுறோம்னா சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆயிரும். இவன் ரட்சிக்கப்பட்டாலும் இவன் ஏன் பிள்ளை தான், இவன் ஏன் ஆளு தான். அந்த காலங்களில் வெள்ளைக்காரன் இந்தியாவில் வந்து தான் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இன்னும் ஒரு சில பேரை தவிர மற்ற எல்லாருமே இந்துக்கள்னு, இந்த இந்துக்கள்ங்கிற பேரை கொண்டு வந்ததே கிறிஸ்தவன் தான். இப்போ அந்த காலங்களில் இந்தியாவிலே இந்த பிராமணிசம், அதாவது இந்த பிராமண ஆரிய ஆதிக்கம் இந்தியாவில் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இருக்குது. அவங்க 1% இருந்தாலும் அவன் தான் ஆட்சி பண்ணுறான், அவன் 3% இருந்தாலும் அவன் தான் ஆட்சி பண்ணுறான். ஒரு மைனாரிட்டி அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க. அப்போது காஞ்சியில் ஒரு மடம், அதில் ஒரு மடாதிபதி இருப்பார், பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், நான் தெரியாத செய்தி சொல்லலை. இந்த பெரியவர்கிட்ட போய் கிறிஸ்தவர்கள் இப்படிலாம் ஊழியம் செய்கிறாங்க, இப்படிலாம் சர்ச்சை கட்டுறாங்க, அநாத ஆசிரமம் நடத்துகிறாங்க, ஸ்கூல் நடத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க, அவங்க மதத்தை பரப்புறாங்கன்னு சொல்லி பெரியவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட். அப்போ அவர் சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாது, அவங்க பேர் தான் கிறிஸ்தவங்க, அவங்க எல்லாம் நம்ம ஆட்கள் தான். எப்படி ஏன் சொல்கிறீங்க? அவனும் கிறிஸ்தவனாக மாறினாலும் எல்லாம் ஜாதி வச்சுருக்கான்ல. சாதி அமைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்துக்கள் தான். அவங்க எல்லாம் நம்ம சனாதனத்துக்கு நமக்கு அடிமைகள் தான் அத்தனை பேரும். அவங்களுக்குள்ள உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சண்டை இழுத்து விட்டோம்னா அவங்க வாழ்க்கை முழுசும் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பான். நம்ம மேல் இடத்துல அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் வாழ வேண்டும். ஆண்டவர் அதை அதிகமாய் நம்மிடத்தில் பரம கானானுக்கு செல்லணும்னா இந்த 3 எதிரிகளை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். இப்போ பிசாசை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த 2 காரியங்களை பார்த்தா, ஒன்று, ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்க வேண்டும், வசனத்திற்கு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். யாக்கோபு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அவர் எழுதுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு நமக்கு ஒரு அழகான காரியத்தை கற்றுத்தருகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும், பிசாசை நீங்கள் எதிர்க்கணும், பிசாசை ஜெயித்து நீங்கள் வெற்றி பெறணும்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் முதலாவது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் தந்திரசாலி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மகா தந்திரமாய் வந்து பேசுவான். நம்ம என்ன ஒரு விருப்பத்தில் இருக்கோமோ அதே விருப்பத்தை கொண்டு பேசுவான்.
ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர் நல்லா தெரியும். அவரை கர்த்தர் இயக்கினார், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு இருக்கிற வரங்கள், ஆண்டவர் கொடுத்த வல்லமைகள் அதுக்கு ஏற்றார் போல அவருடைய ஊழியம் வளரலை. இப்போ சிலர் சொன்னாங்க, இவ்வளவு கிருபெல்லாம் இருக்குது, ஏன் இவர் வளரலைன்னா பெரிய ஆளாக ஏன் ஆகலை? அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசிய பாவம் இருக்குன்னு ஒரு குரூப் சொன்னாங்க. ஒரு குரூப் சொன்னாங்க, இவர் ஊழியத்தில் எங்கேயோ தப்பு பண்ணுறாரு, அதனால தான் இவருடைய ஊழியம் வளரலை, இவர்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க. அது அவருக்கு பெரிய மனமடிவு உண்டாக்குச்சு. அவர் எப்போதும் ஆண்டவர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே என் ஊழியத்தை எப்போ ஆசீர்வதிக்க போகிறீங்க? எனக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் என்னையை ஃபீட் பண்ணி பெரிய ஆளாயிட்டாங்க தமிழ்நாட்டில். அவங்கள எல்லாருக்கும் தெரியுது, என்னைய ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ ஏன் என் ஊழியத்தில் என்னைய இவ்வளோ வரங்கள் கொடுத்தும் எனக்கு என் ஊழியத்தில் ஏன் மக்கள் வரலை, கூட்டம் வரலை அப்படின்னு அவருக்கு ஒரு ஏக்கம் உண்டு. அப்படி ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு. ஒரு முறை திருச்செந்தூர் பக்கத்தில் பிச்சுவிளை என்று ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் கன்வென்ஷனுக்காக சிஎஸ்ஐ சபையில் அவரை அழைத்து, அவர் ஒரு பெந்தைகோஸ்தேக்காரரானா, அவரை அழைத்தார்கள். அவர் வந்து பிச்சுவிளையில் தங்க முடியாது, சின்ன கிராமனால பக்கத்தில் திருச்செந்தூரில் நாங்கள் லாட்ஜ் போட்டு தங்குறோன்னு அங்கே தங்கி இருந்து ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ முதல் நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க, மறுநாள் சனிக்கிழமை ஊழியத்துக்கு போகிறதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஊழியம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போ சனிக்கிழமை இரவு வந்து அவர் ஜெபித்து விட்டு பிரசங்கமெல்லாம் தயார் பண்ணிவிட்டு மிட் நைட்டில் நல்லா தூங்கிட்டார். நல்லா தூங்கி போது 3 மணிக்கு சரியாக அவருக்கு விழிப்பு வந்துருச்சு. விழிப்பு வந்தோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபிச்ச கொஞ்ச நேரத்திலே ஆவியானவர் அவரை வல்லமையாய் மூடினார். அப்போ அவருடைய அந்த லாட்ஜில் அவர் கட்டிலில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். பக்கத்தில் செவரில் அப்படியே ஒரு லைட் அடிக்குதான், அப்படியே ஒரு லைட் அடிக்குது. லைட் அடித்தா பார்த்தா அழகான ரூபம் கொண்ட ஒரு வாலிபன் வந்து நிற்கிறான். ரொம்ப அழகு. அவன் சொல்கிறானா, எப்பா உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் உன்னை பின்பற்ற நான் வைக்கட்டா? உனக்கு கூட்டம் வரலன்னு தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற. உன் இயேசுவால் அதை செய்ய முடியாது. நீ என்னை வணங்கு. அந்தரங்கத்தில், வெளியில் நீ இயேசுவை வணங்குற மாதிரி காட்டிக்க. நீ என்னை வணங்கு. உலகமே உன்னை பின்பற்ற மாதிரி உன்னைய பெரிய ஆளாக்கிறேன். உடனே இவருடைய உள்ளத்தில் ஒரு வேதனை. அந்த வேதனையில் சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் ஓடி போனாராம். அப்படி டக்குன்னு மறைஞ்சு ஓடிட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு கூட்டம்லாம் வரலன்னு இனி வருத்தப்பட மாட்டேன், நான் உமக்குள்ளே இருக்கிறேன், அது எனக்கு போதும் என்று தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து அன்றைக்கு அவர் சாத்தானை ஜெயித்தார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. எனக்கு அன்பானவர்களே, நம் ஆண்டவருக்கு முற்றுமுடிய கீழ்ப்படியும்படி இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் சாத்தானை ஜெயிக்கணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல யோவான் ஒரு காரியத்தை சொன்னார். யாக்கோபு ஒரு காரியத்தை நமக்கு சொன்னார். பரிசுத்த பவுலடியார் ஒரு காரியம் சொல்றார். அவர் சொல்றாரு, எபேசியர் 4:27 அவர் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாம இருங்க. கொஞ்சம் கூட அவருக்கு தயவு காட்டிடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அவனுடைய காரியம் ஏது ஒரு புள்ளியாவது அது உங்களுக்குள்ள இருந்தால் பிசாசு ஈஸியாய் உங்களை வஞ்சித்து விடுவான். அவனை ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவருக்குள்ள சில பிசாசு போராட்டங்கள், சில அவர் விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் அவருக்கு ஆசை காட்டுது. அவர் ஊழியத்துக்கு வந்துட்டார், ஆனால் அப்போத்தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கார். அதனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் பழையபடி சில
அருவருப்பான சிந்தனைகள் அவரை தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். அவர் அதை போகணும்னு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த அசுத்த சிந்தனைகள் என்னை விட்டு அகற்றும் ஜெபம் பண்ணி பார்க்குறாரு, போகவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டார். ராத்திரி ஒரு கனவு அவருக்கு. அந்த கனவில் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இரவு நேரம் மாத்திரம் இந்த புரோட்டா தோசை இப்படி போடுற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் பகலில் இவர் உள்ளே போகிறாரு, எல்லாம் அணைஞ்சு கிடக்கு. ஆனால் அந்த தோசை கல்லில் முதல் நாள் ராத்திரி போட்ட புரோட்டா சில தோசை துணுக்குகள் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கு. அந்த கல்லில் ஈ மொச்சிக்கிட்டு இருக்கு. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, கையை வச்சு அந்த ஈயை விரட்டுறார். கனவுல இவர் அப்படி பார்க்குறாரு, கையை வச்சு விரட்டுறாரு. அந்த ஈ அப்படி போயிட்டு சுற்றி திரும்பியும் அங்கேயே வந்துருச்சு. ஒரு விளக்கு மாற்ற எடுத்து விரட்டி பார்க்குறாரு, இன்னொன்னா பண்ணி பார்க்குறாரு, அந்த ஈயை விரட்டவே முடியல. அப்போ ஆண்டவருடைய உள்ளத்தில் உணர்த்தினாராம், இந்த கல்லை சூடாக்கு அப்படின்னாரு. உடனே கீழே நெருப்பு போட்டு கல்லை சூடாக்கணுன்னே, கல் சூடான உடனே அந்த மேலே ஒட்டியிருந்த அந்த தோசை துணுக்குகள், அந்த புரோட்டா துணுக்குகள் எல்லாம் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு. கல் சூடான பிறகு ஒரு ஈ கூட உள்ளே உட்காரும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், சாத்தானுடைய குணங்கள் எதுவும் உள்ளத்தில் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வெளியில் போய் நீ பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கன்னா உன் வாழ்க்கை ஆவிக்குரிய அனல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும். நீ ஆவியிலே அனலாக இருக்கணும். நீ ஆவியிலே அனலாக இருப்பதை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன்னா அப்படியே உன் வாழ்க்கையில் பிசாசு உள்ளே உன்னை முற்றிலுமாய் பிடித்து கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தரிசனம் அல்லது சொப்பனத்தில் அந்த ஊழியக்கார தம்பிக்கு அப்படியாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிசாசை ஜெயிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று அடுத்தது ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த கானான் பயணத்தில் எங்களுக்கு எதிராய் வருகிற மூன்றாவது சத்துருவாய் இருக்கிற பிசாசுக்கு அடுத்த காரியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று யோவான் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஆண்டவரே, நாங்கள் உடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் உடைய வசனத்துக்கு சாட்சிகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னது போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்திருக்க மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யும். சத்துருவினுடைய குணங்கள், சத்துருவினுடைய இச்சைகள், சத்துருவினுடைய காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை விரட்ட எங்களுக்கு உதவி செய்தார்கள். மூன்றாவதாக, பிசாசுக்கு கொஞ்சம் கூட இடங்கொடாமல் வாழ ஆவியிலே அனல் உள்ளவர்களாக எங்களை வைத்துக்கொள்ள உதவி செய்யும். இப்பொழுதே அபிஷேக வல்லமையினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை அனலூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரலோக பயணிகளாய் கானான், பரம கானானின் ஆண்டவரே யாத்திரிகர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.